ஆனால் பில்லு கொடுத்த பிறகு நீங்கள் இங்கே கட்டணும்னா நான் எப்படி சார் கட்ட முடியும்? அர்ஜென்ட்ல கையில் காசு எப்படி சார் இருக்கும்? எங்கிட்ட இப்போ கட்டினா தானே வண்டி கொடுக்கணும், எப்படி போக முடியும்? இங்கே என் ஒய்ஃப் அங்கே வெயிட் பண்ணுறாங்க போஸ்ட் ஆஃபீஸில். இல்லை நான் எப்படி போக முடியும்? குடிச்சிருக்கேன்னு அப்படியே அக்யூரேட்டா ஆணித்தனமா சொன்னாரு. என்கிட்ட வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். குடிச்சிருந்தா இல்லையா, நான் ஊதிப்போம்ல. இல்ல மரியாதை கண்டிப்பா வேணுங்க. கூலிக்காரனா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசுங்க. அதிகாரத்தில் இருந்தா இன்னும் வேணா பேசக்கூடாது. கீழ்பக்கத்துலேருந்து நேராக வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன் நியர்பையில் ஒரு நாராயண ஸ்கூல் சார். அது வரைக்கும் ஹெல்மெட்டோடு தான் வரும். அங்கே வந்து குழந்தைய சாப்பாடு கொடுத்துட்டு அதே பேசிகிட்டே வந்துட்டோம். பேசிட்டு ஹெல்மெட் இல்லாமல் வந்துட்டோம். சார் வந்து சிரஞ்சீவி சார்ன்ற ஒரு நபர் வந்து பிடிச்சாரு. ஹெல்மெட் போடலப்பா அப்படின்னாரு. சரிங்க சார், ஓகே நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகிறோம் அப்படின்னு. இல்லைப்பா நீங்கள் ஃபைன் போட்டு தான் போனோம். ஓகே சார், ஃபைன் போட்டு ஸ்லிப்பு கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து நீங்கள் ஃபைன் போட்டு இங்கே பே அது வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சார்கிட்ட வந்துட்டோம், ஃபைன் போட்டால் ஸ்லிப் கொடுங்க சார் அப்படின்னா. இங்கே பே பண்ணிட்டு தான் நீங்கள் போகணுன்னாரு. எதுக்கு சார் நாங்கள் இங்கே பே பண்ணோம், அர்ஜென்ட்டாக போகிறோம், நாங்கள் பே பண்ணிக்கிறேன் சார்ன்றேன். இல்லை நீ பே பண்ணால் தான் வண்டியை கொடுப்பேன்றாங்க. அதுக்குள்ளே அவர் சார் வந்து வண்டி சாவி எடுக்கிறாரு. ஏன் சார் வண்டி சாவி எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை நாங்கள் வண்டியை தரமாட்டேன்றாங்க. அதுக்கு நான் வண்டி சாவி கொடுங்க சார், நான் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு கேட்குறேன். அவர் இல்லை நான் தர முடியாது அப்படின்றாரு. அப்படியே நான் கேட்குறேன். இப்படியே பேசி அவர் என்னன்றாரு, நீ குடிச்சிருக்க அப்படின்றாரு. இல்லை சார் நான் லைஃப்பில் குடிச்சதே இல்லை. இல்லை நீ குடிச்சிருக்கன்ற நபர் சார் சிரஞ்சீவி சார்ன்றவர் பேசுகிறாரு. நீ குடிச்சிருக்கப்பா, அதனால தான் நான் வண்டி சாவி தரமாட்டேன்றாரு. என்கிட்ட அந்த வீடியோ இருக்குது. ஃபைன் போட்ட வரைக்கும் நான் எதுவுமே பேசுகிறேன். அவரோட பர்சனல் பிஆர் பாஸ்கர், அதான் பாஸ்கர் சார். என் ஊர் தான், என் சொந்த ஊர் தான். நானும் வேலூர், அவரும் வேலூர். ரைட், ஓகேங்களா? நான் எதுவுமே யூஸ் பண்ணல, நான் எந்த பாரு இதுவுமே யூஸ் பண்ணல. இருங்க, நம்ம டீ போட்டு என்ன ஸ்டேஷன் ட்ரிப்ளிகேட் ஸ்டேஷனில் 4-5 டீ கொடுத்துருக்கேன். நான் டிவி ஓடிச்சிருக்கேன். நான் எல்லாமே இல்லை கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லை. ஃபைனை போட்டு பில்லு கொடுங்க சார், நான் பே பண்ணிக்கிறேன்றேன். நீங்களும் கரெக்டாக பேசுனீங்க, எதுவுமே இல்லை. ஆனால் பில்லு கொடுத்த பிறகு நீங்கள் இங்கே கட்டணும்னா நான் எப்படி சார் கட்ட முடியும்? அர்ஜென்ட்ல கையில் காசு எப்படி சார் இருக்கும்? 18,000 ரூபாய் இருக்கட்டும் சார், 50,000 கூட இருக்கு சார். எப்படி இருக்கும் கையில், எப்படி இருக்கும்? 50,000 இருக்கட்டுமே. கரெக்ட் சார், எங்கிட்ட இப்போ கட்டினா தானே வண்டி கொடுக்கணும், எப்படி போக முடியும்? இங்கே என் ஒய்ஃப் அங்கே வெயிட் பண்ணுறாங்க போஸ்ட் ஆஃபீஸில். இல்லை நான் எப்படி போக முடியும்? ஃப்ரெண்டு கூட வந்தீங்க, ஒய்ஃப் எப்படி வெயிட் பண்ணாங்க சார்? இப்போ அங்கே இருக்காங்க சார், இல்லை நிற்கிறாங்க. 2 பேரும் வந்தீங்க, 2 பேருமே ஹெல்மெட் கிடையாது. கரெக்ட் கரெக்ட், உண்மை உண்மை. போடுங்க. இல்லை சார், இது வரைக்கும் இங்கே எல்லாம் கரெக்ட் சார். இருங்க, அவர் நம்ம நண்பர் நம்ம சிரஞ்சீவி சார் வந்து நீ குடிச்சிருக்கா நான் வண்டி தர முடியாது. நீ குடிச்சிருக்கான்னு அப்படியே அக்யூரேட்டா ஆணித்தனமா சொன்னாரு. என்கிட்ட வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இல்லையா, நான் ஊதிப்போம்ல. இல்லை, ரொம்ப ரெஸ்பெக்ட் தருவேன். ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைக்கலன்னா நான் பேசுவேன். மரியாதை கண்டிப்பா வேணுங்க. கூலிக்காரனா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசுங்க. அதிகாரத்தில் இருந்தா இன்னும் வேணா பேசக்கூடாது, பேசவே கூடாது. நீங்க என் வைஃப் கூட்டு பேசுங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் வாங்க போங்க தான் நீங்களா பேசுறீங்க, யாரும் அப்படிலாம் பேசவே இல்லை. நான் காமிக்கிறேன். வாக்கு